ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எந்த காலகட்டத்திலையும் நீங்கள் இந்த அளவுக்கான நன்மைகளை பெற முடியாது. ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. காற்றுள்ள போதே நமக்கான வேலைகளை செய்து முடித்து கொள்ள வேண்டும். கடகராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நிறைய பார்த்துருப்பீங்க. யூடியூப் சேனலில் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டங்கள், அந்த அளவுக்கு அடிகள், வலி, வேதனைகள் எல்லாத்தையும் கடந்து தான் நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்நேரமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குரு நல்ல இடத்துக்கு வரதா எல்லா சேனல்லையும் சொல்கிறாங்க, நன்மைகள் தான் நடக்க போகுது அப்படிங்கிறது. ஒரு சில நபர்கள் கொஞ்சம் பயமுறுத்தவும் செய்திருப்பாங்க. குரு நின்ற இடம் பால், அவ்வளோதான் போச்சு. குரு 1ஆம் வீட்டிற்கு வரும் பொழுது ராமர் வனவாசம் போயிட்டாரு அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்துவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. அதோட குரு உச்சம் அடைகிறார். குரு நின்ற இடம் பால்னா கடகத்திற்கு அது கிடையவே கிடையாது. காரணம், கடகத்துல தான் அவர் மேக்சிமம் ஹையஸ்ட் பீக்கஸ்ட் ஒரு பவர் அவருக்கு கிடைக்குது. அந்த இடத்துல தான் அவர் எக்ஸால்ட் ஆகுறாரு. ஸோ அவர் இந்த கடகத்திற்கு மிகவும் நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பதினாலும் குருவுடைய பார்வை உங்களுடைய அனைத்து முக்கியமான இடங்களான பூர்வ புண்ணியஸ்தானம், கலத்திரஸ்தானம் அல்லது பார்ட்னர்ஷிப்கான ஸ்தானத்தில் விழுது. முக்கியமாக உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டின் மீதும் குருவுடைய பார்வை விழுகிறது. ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எந்த காலகட்டத்திலையும் நீங்கள் இந்த அளவுக்கான நன்மைகளை பெற முடியாது. ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. காற்றுள்ள போதே நமக்கான வேலைகளை செய்து முடித்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு கப்பலில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, பாய்மர கப்பல்னு வச்சுக்கோமே. அப்போ நீங்கள் போகிற டைரக்ஷன்லேயே காற்று அடிக்குதுன்னா உங்களுடைய வேலை ரொம்ப மிச்சம். துடுப்பு போட்டெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம், அது பாட்டுக்கு இழுத்துட்டு போகும். ஸோ அதுக்குள்ள எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சீக்கிரமாக அந்த பாய்மரத்தை செலுத்தி நீங்கள் செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்றீங்களோ அது உங்களுடைய திறமை. அந்த அளவுக்கு நன்மைகளை தரப்போகிறார். 5ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அனைத்து சுப பலன்களும் கிடைக்கும். மெட்டீரியல் கம்ஃபர்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், தங்கம் வாங்குவது, வெளிநாடு சென்று வருவது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். 7ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது திருமண தடைகள் விலகி திருமணம் நடக்கும். வீட்டு கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய பார்ட்னர்ஸ்னால உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். 9ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது பாக்கியங்கள், இது இவ்வளோ நாள் நீங்கள் செய்த உழைப்பிற்கு தகுந்த மரியாதை கிடைக்கல, காசு பணம் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த நிலை மாறி இப்போ நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ்க்கான நல்ல பலன்களை அறுவடை செய்ய போகிறீர்கள். மிக அற்புதமான காலகட்டம். இந்த சனியினால் பட்ட துன்பங்களும் இப்போ விலகிடுச்சு. ஸோ ரூட் கிளியர். எக்ஸ்பிரஸ் வேல போக போகிறீங்க, பறக்க போகிறீங்க. எக்ஸ்பிரஸ் வேல போகணுன்னா மினிமம் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக வைடு ஓப்பனிங்காக அந்த டோர்ஸ் ஓப்பன் ஆகி ரோடு கிளியராக காமிச்சு கொடுத்தாச்சு. ஸோ எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போகிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றிகளை நீங்கள் அள்ளலாம், சந்தேகமே வேண்டாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுக்கான குரு பெயர்ச்சிக்கான பொது பலன்கள். இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகிறத பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனாலும் நிறைய மக்களுக்கு மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கத்தினால் சில பல தொந்தரவுகள் இருக்கவே செய்யும். எனக்கு லைஃப் லாங்குக்கும் நல்லா இருக்கணும் சார், லைஃப் லாங்குக்கும் பெரிய கெடுதல்கள் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ இறைவன் அதற்கும் ஒரு வழிவகையை உங்களுக்கு செய்து வைத்திருக்கவே செய்கிறார். அது என்ன அப்படின்னா எண்கணிதம். எண்கள் அப்படிங்கிறது நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுடைய தலையெழுத்து உங்களுடைய பிறந்த தேதியின் மூலமாகவும் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் மூலமாகவும் பிறந்த நேரத்தின் மூலமாகவும் கணிக்கப்பட்டு விடுகின்றன. இப்படிதான் உங்க லைஃப் இருக்க போகுது அப்படிங்கிறது ப்ரீ டிட்டர்மைண்ட். அதுல எப்படி சார் எனக்கு விதி மாற்றம் நிகழ்ந்துரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுடைய விதி அப்படிங்கிறது ஒரு ஒரு 4 சுவர் அடங்கிய ஒரு பவுண்டரியா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், நடுவில் மட்டும்தான் அந்த பவுண்டரிக்குள்ளார நிக்கணுங்கிறது இல்லை. இப்போ நீங்கள் நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் தலைக்கு மேலே ஒரு பெரிய பாறாங்கல் உழுவ போகுதுன்னா நீங்கள் எந்த கார்னரில் போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்குமோ அந்த கார்னருக்கு போனீங்கன்னா நீங்கள் அந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சிடுறீங்க இல்லையா? அப்போ விதிக்கு உட்பட்டு தான் இதுவுமே உங்களுக்கு கிடைக்குது. இந்த எண்கணித பொது பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே இலவசமாக நான் தரப்போகிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதியும் பெயர் ஆங்கிலத்தில் மாத்திரம். மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்,
பிறந்த தேதி அப்புறம் உங்களுடைய பெயர் ஆங்கிலத்தில் கீழே தெரிகிற இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பணும். கமெண்ட்டில் எழுதாதீங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கான பதில் நான் 3 நாட்களுக்குள்ளார அனுப்புகிறேன். அதில் பொது பலன்கள் மாத்திரமே தரப்படும். இது கிரகங்கள் ரீதியான பொது பலன்கள் கிடையாது. உங்களுடைய பிறந்த தேதி வைத்து, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணை வைத்து, உங்களுடைய பெயரை வைத்து தற்போது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அது கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க பார்த்து டிசைட் பண்ணுங்க. அது கரெக்டா இருக்கிற பட்சத்தில் மேற்கொண்டு என்னுடைய ப்ரொசீஜர்ஸ் என்னங்கிறத அதில் நான் சொல்லியிருப்பேன். என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்படி சரி இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை மறுபடியும் இன்னொரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அது சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த்தாக இல்லாமல் இருக்கணும், ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் தானா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுடைய கரெக்டான அஃபீஷியல் நேமை தான் அனுப்பிச்சிருக்கீங்களா இல்லை ஜாதக பெயர் அனுப்பிச்சிட்டிங்களாங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த் ஃபேக்காக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் தான் எடுத்துக்கணும். உங்களுடைய நேம் எது அஃபீஷியலாக யூஸ் பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் அனுப்பணும். இது ரெண்டுத்தையும் அனுப்பிச்சிட்டு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான பொது பலன்கள், இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார அனுப்புகிறேன். நான் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் லைஃப் 100% இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை விட கண்டிப்பாக மேம்படும். அது மட்டும் இல்லாமல் பெரிய சிரமங்களிலிருந்து விடுபடுவதற்கான வழியை நீங்கள் வணங்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வமும் உங்களுடைய குலதெய்வமும் கொடுத்த காரணத்தினாலேயே இந்த பதிவை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதில் வியாபாரம் யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் வியாபார பெயரையுமே அனுப்பலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் பெயர் வைத்திருந்தால் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியும் பெயரையுமே நீங்கள் அனுப்பிவிடலாம். அவர்களுக்குமான இலவச பொது பலன்கள் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். அதில் பேரில் எதுவும் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அது என்ன ப்ரொசீஜருங்கிறத அனுப்புகிற, விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.